வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். காரணம் குரு இதுவரைக்கும் ராசிக்கு 10ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்து அவரோட பயிற்சியை நடத்தினார். இப்போ உங்களுக்கு குரு ராசிக்கு 11ல் லாபாதிபதி ஸ்தானத்தில் வந்திருக்காரு. லாபாதிபதி ஸ்தானத்தில் வந்திருக்காரு அப்படின்னோடனே சிலருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் இருக்குது. காரணம் குரு மொத்தம் ஒரு வருஷம். ஒரு வருஷம் ராசிக்கு மோஸ்ட்லி சுற்றி வருவார். அப்போ இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபாதிபதி ஸ்தானம் அப்படின்னோடனே நமக்கு காமனாகவே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ இது உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இப்போ உட்காந்துருக்காரு. இப்போ சிம்மராசியில் பிறந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பே உங்களுக்கு பலன்கள் இவர் ஏற்படுத்துவார். காரணம் இவர் நட்சத்திரங்கள் ரீதியாகவே ட்ராவல் ஆகிற ஒரு காரணத்தினால முத பிள்ளை மகரம், மகம், ரெண்டாவது பூரம், மூணாவது உத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஒன் பை பலன்கள் இருக்குது. அப்போ இவர் பாசிட்டிவ் அப்படிங்கிட்டா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. காரணம் குரு நின்ற பலன் லாபாதிபதி ஸ்தானம். லாபாதிபதி ஸ்தானத்தில் நிற்கிறார் அப்படின்னாலே ஜாதகர்களுக்கு நமக்கு காமனாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பணம் தான் இம்பார்ட்டன்ட். பண வரவுகள் நமக்கு சீராக இருக்கும். மணி வாய்ஸ் ரெகுலராக உங்களுக்கு ஃப்ளோவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒன்று. அப்போ மணி ஆட்டோமேட்டிக்காக வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் ரெகுலராக வேலை செய்கிறீங்க, ரெகுலராக உங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இன்கம் பேசஸ் மைல்டாக இருக்கும் அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. அப்போ லாபாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவார். இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு வேலை இடத்துல இது வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல், ஏதோ ஒரு நெருடல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான ஒரு சூழல், தொழில் ஸ்தானத்தில் அப்டேட் ஆகுறது, உங்களுக்கு பதவி உயர்வு, வேலை மாற்றம், சைட்டு மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைல்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தொழில் நிமித்தமாக உங்களுக்கு எந்த வித குழப்பங்களும் இவர் ஏற்படுத்த மாட்டார். அப்போ நீங்கள் கவனமாக நீங்கள் வேலை இடத்துல இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஒரு வருஷம் நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றம், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் நீங்கள் ஸ்டெபிளாக இருக்கிறதுக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. கணவன் மனைவி இது வரைக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுக்குள்ளே இருந்திருந்தால் கூட இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை மறுபடியும் ஏற்படுத்துவார். அப்போ கரெக்டாக இப்போ நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருக்கிறீங்க, சிம்மம், மகம், பூரம், உத்திரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் அன்பு அந்யோன்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் திருமண வாழ்க்கையில் அப்டேட் பண்ணுவார். அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு கடன் தொல்லை, கடன் தொல்லைகள் தான் குறைய மாட்டேங்குது, இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்குது, ஒன்று தொட்டு ஒன்று அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒன்று வாங்கினா இன்னொரு கடன், இன்னொன்று வாங்கினா இன்னொரு கடன் அப்படின்னு போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு கடன் தீர்வதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். காரணம் உங்களுக்கு குரு லாபாதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே நமக்கு ரெகுலராக பணம் ஸ்டக் அடித்தா தான் நம்ம கடனில் மாட்டிக்கிட்டோம். ரெகுலராக பணம் வந்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வாழ்வதற்குரிய வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்துவோம். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, இளம் வயதில் இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒருவேளை முதல் திருமணத்தில் பை மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கலாம். ஏதாவது ஒரு காரணங்களால் உங்களுக்கு திருமணம் தவறி போயிருக்கலாம். அப்போ இப்போ மறுதிருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும். இந்த வருஷம் கரெக்டாக வரன் பாருங்கள். நல்ல வரன் அமைஞ்சிச்சுன்னா, உங்களோட ஜனன ஜாதகம்லாம் ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வருஷம் திருமணத்துக்கும் முயற்சிகள் பண்ணலாம், திருமண காரியங்கள் நடக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோக சுய தொழில், சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சொந்தமாக தொழில் தொடங்க போகிறேன், சொந்தமாக ஏதாவது அச்சீவ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 11ல் குரு உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்டாக திங்கிங் இருக்கும். பிரைட்டாக ஏதாவது பண்ணுவோம், நம்மளே அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் உங்களோட பொருளாதார நிலை எப்படின்றத அறிந்து அது ரிலேட்டடாக நீங்கள் தொழில் தொடங்குவது, அதில் அச்சீவ் பண்ணுறதுக்குரிய ஒரு வருஷத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்போ உழைப்புக்கேற்ற வருமானம், தொழில் ஆரம்பிச்சுட்டு சும்மா உட்காந்து விடக்கூடாது. கரெக்டாக உழைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த ரெகுலர் இன்கம் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன், சரிங்களா? அதுபோக சொத்து பிரச்சனைகள், சொத்து பத்து பங்காளி ரிலேட்டடான விஷயங்களில் சொத்தில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, பாகப்பிரிவினைகளில் ரொம்ப பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அதுவும் ஒரு தீர்வுக்கு வரும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக சுமூகமாக நீங்கள் பேசி அதுலேருந்து ரிலீவர் ஆகி அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். மற்றபடி வீடு வாகனம் வாங்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிற இளம் சிம்மராசிக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட நிலை அறிந்து உங்களோட அடுத்த 10 வருஷம், அடுத்த 5 வருஷம், அடுத்த 7 வருஷம் கணக்கு பண்ணி அதன்படி நீங்கள்
வீடுக்குரிய முயற்சிகள், வாகனத்துக்குரிய முயற்சிகள்லாம் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். அதுக்குரிய கூற்றும் உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? மற்றபடி வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து படிப்பில் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு லாபாதிபதி ஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறார் அப்படின்னாலே வந்து படிக்கிற பசங்களுக்கு ஓகே ரகம் தான். ஸோ நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னா ஃபோக்கஸ்ஃபுல்லாக கவனம் படிப்பிலே இருந்துச்சு, மைண்ட் எதுவும் டைவெர்ட் ஆகலை, கெட்ட விஷயங்களுக்குள்ள ஈடுபடலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து நல்லாவே படித்து முன்னேறுவீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அதுபோல் வந்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து ஸோ உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றங்கள் இருக்கும். ஸோ ராசிக்கு 11 லாபாதிபதி ஸ்தானத்தில் குரு வந்ததுனால வந்து ஸோ நீங்கள் வந்து ஸோ கரெக்டாக உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க. உடம்புக்கும் இது வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வருவீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்குதுண்ணே, எங்களுக்கெல்லாம் சாதகமாக வருமா அப்படின்ற ஒரு கூற்றம் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இவர் 11 வந்திருக்காரு அப்படின்னாலே வந்து அவரோட பார்வை பலன்களில் சில பலன்கள்லாம் இருக்குது, அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் தரப்பில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். அதுபோல் வந்து பிள்ளை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ நாள் பிள்ளை ஜாடி ஆகுமா, பிள்ளை எங்களுக்கு கிட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து பிள்ளை பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குரிய விஷயத்தில் இன்றைக்கிலேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வைகாசி பிறந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கருத்தரிச்சால் கூட அடுத்த வருஷத்தில் குழந்தை பிறக்கிறதுக்குரிய அம்சத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்கான்னு கேட்டால் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதுதான் சிம்பிள். சரிங்களா? மற்றபடி வந்து அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துக்கும் உங்களோட தசாக்கும் அடிப்படையில் வந்து இவர் வந்து ட்ராவல் ஆவார். அப்போ நீங்கள் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஏழு வயசு வரைக்கும் கேது மாதசக்காரங்க. ஸோ அப்போ 27 வயசு வரைக்கும் சுக்கிரனே தேசை நடத்துவார். 27 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட முயற்சிகளுக்கு ஏற்றார் போல் ஸோ வீடாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், படிப்புக்கு ஏற்ற வேலை, ஸோ அந்த நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஸோ இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சுக்கிரன் திசை நடத்துறதும் 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 27க்கு அப்புறம் 33ல் இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து சூரிய தசை புதுசாக தொழில் தொடங்குறவங்க புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்களும் தாராளமாக அதுக்குரிய முயற்சிகள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருமண காரியங்களும் கை கூடும். ஸோ பிள்ளைக்குரிய விஷயங்களும் உங்களுக்கு கை கூடும் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுபோக 33லேருந்து 43ல் இருக்கிற இந்த சிம்மராசி மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சந்திரனே திசை நடத்துவார். ஸோ சந்திர திசையும் அடுத்த 10 வருஷம் உங்களை டீக்வாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார். அவரும் இயற்கை சுபராகவே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குருவும் பயிற்சி நடத்தும் போதும் சந்திரன் திசை நடத்தும் போதும் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ அதுவும் சேம் லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும், ரெண்டாவது திருமணம் பண்ணுறவங்களுக்கும், ஸோ புதிய வீடு வாகன முயற்சிகள் பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட 43வது வயசுக்குள்ளே அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ 43லேருந்து 50 ஸோ செவ்வாதசையில் இருக்கிற சிம்மராசிக்காரங்க எல்லாத்துலேயும் கவனம். ஸோ எதுலேயும் அவசரப்படி மாட்டிக்கிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் கிராந்தோ பண்ணாமல் கரெக்டாக உங்கள் வாழ்க்கையை பயணிக்கணும். இல்லைன்னா செவ்வாய் உங்களை வந்து இழுத்து விடுற இதுவும் இருக்கும். அதனால் வந்து கவனமாக இருந்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஸோ அதுபோல் வந்து 50க்கு மேலே 68ல் ராகு தசையில் இருக்கிறீங்க அப்படின்னா ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸோ கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் சில பல ப்ராப்ளங்கள், அதுபோல் வந்து நம்பி ஏமாந்த கதை, ஸோ நம்ப வச்சு கழுத்துறத கதை, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ராகு தசையில் இருக்கிறவங்க அகலக்கால் வச்சிடாதீங்க. யாரை நம்பி பணம் போடுறது, கொடுக்குறது, வாங்குறதுலாம் போய் மாட்டிக்கிட்டாதீங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. முடியாததுன்னா அதை ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு எது வருதோ அதை மட்டும் செய்கிறது சிறப்பு. ஏன் அப்படின்னா ராகு தேர இழுப்பார், தெருவில் நிப்பாட்டி விட்டுறாரு. அப்போ குரு நல்லா இருந்தால் கூட ராகு தசையில் ஆசை வார்த்தைகளை உங்களுக்கு காமிச்சு அதன் மூலிமா ஏதாவது ஏமாற்றம் நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு பேக்கப் வந்து ராகுவே இருக்கிறார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து உங்களோட உழைப்புக்கேற்ற உயர்வு உங்களுக்கு இருக்கும். அடுத்தவரை நம்பினா நம்ம காரியம் செழிக்காது. அதே மாதிரி இந்த ஆன்லைன் ஃபோரெக்ஸு, ட்ரேடிங்கு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஸோ ஆட்டம் காட்டி விட்டுறாரு. ஸோ உங்களுக்கும் கவனம் தேவை. ஸோ அதுக்கப்புறம் 68க்கு மேலே 84 இருக்கிறவங்க குரு தசை. ஸோ குரு தசை உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் கரெக்டாக பார்த்தாலே ஓகே ரகம் தான். ஸோ மற்றபடி வந்து பூர நட்சத்திரம். ஸோ பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சுக்கிர தசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து சுக்கிரன் தசை நடத்துவார். 20வது வயசு வரைக்கும் சுக்கிர தசை தான். அப்போ 20வது வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடக்கிறதுனால படிப்பு பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஓகே ரகம் தான். ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஸோ மேலே ஏறி வரணும், அந்த கான்செப்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏறி வருவீங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து சூரியனும் திசையை நடத்துவார். சூரியனும் திசையை நடத்தினாலும் ஷார்ட் பீரியடில், ஸோ அந்த சிம்மராசிக்காரங்களாம் ஷார்ட் பீரியடில் மேலே ஏறுறாங்க அப்படின்னாலே வந்து இடப்பட்ட வயசில் அந்த 20லேருந்து 26க்குள்ள சூரிய தசை. அந்த சூரிய தசையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே ஏறி வந்துடுங்க. ஒரு வேளை அதை தவறுதலாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி
ஸோ அதான் இவனை மாதிரி நான் வந்து அந்த கான்செப்டுக்குள்ளே பேர் வாங்கிடக்கூடாது. சூரியன் வந்து எப்படின்னா பியூராக கெட்டவர்னா கெட்டவர், பியூராக நல்லவர்னா நல்லவர். பட் நீங்கள் வந்து ஜாதகன் எந்த நிலையை எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அப்போ சூரிய தசை உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 6 வருஷத்தில் நீங்களும் ஒரு கோணம் கட்டியிருப்பீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கும் திருமண காரியங்கள், வீடு வாகனத்துக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. அதை கரெக்டாக வேலை செஞ்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். அதே தான் சந்திர தசையும். சந்திரனும் இயற்கை சூப்பராகவே வர்ற ஒரு காரணத்தினால ஸோ உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு கை கூடும். திருமண காரியங்களும் அதே தான். ஸோ புதிய முயற்சிகளில் அடியெடுத்து வைக்கிறவங்களுக்கு, நிர்வாக திறமை பண்ணுறவங்களுக்கும் ஸோ இவர் ஏகபலனாக இருப்பார். ஸோ வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த சந்திரனும் உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து செவ்வாய் தசை 36லேருந்து 43 இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் கவனம் எல்லாத்துலேயும் வந்து ஸோ நீங்கள் வந்து ஸோ யோசித்து சிந்தித்து எல்லாத்துலேயும் செயல்படணும். ஸோ சுற்றி உள்ளவங்ககிட்டலாம் பேச்சை கேட்டுட்டு டப்புன்னு முடிவெடுத்துக்கூடாது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை கரெக்டாக செஞ்சுக்கோங்க. தவறுதுன்னு படுறதுச்சுன்னா அதை அதோடு நிப்பாட்டிக்கோங்க. இல்லாட்டினா அது வேறு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதே மாதிரி வந்து உழைப்புக்கேற்ற உயர்வு உங்களுக்கும் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ 43லேருந்து 61 ராகு தசையில் உள்ளவங்களுக்கு அதே தான், வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, ஆன்லைன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் தேவை. சரிங்களா? அடுத்தவங்களை நம்பி களம் காணாதீங்க. உங்களை நம்பி எவ்வளோக்குள்ள முடியுமோ அதுக்குள்ளே களம் காண்றது வெற்றிக்கிழமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ராகு தசையில் இருக்கிறவங்க ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை, ஸ்கின் அலர்ஜி, இந்த அடிவயிறு வலிக்கிறது, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் மைல்டாக இருக்கும். ஸோ அதனால ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 61க்கு மேலே 77க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து ஸோ உங்களோட உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தை கரெக்டாக வழி நடத்துறது, நீங்கள் கரெக்டாக மேலே ஏறி வரதுக்குரிய விஷயங்கள்லாம் இருக்கும். குரு வந்து உங்களை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ குரு தசை நடக்குது சிம்மராசிக்காரங்களுக்குனாலே வந்து உங்களை நல்வழிப்படுத்துவார். நல்ல ஒரு வம்சத்தை கிரியேட் பண்ணுறக்குரிய ஒரு ஆசானாவே உங்களை செயல்பட வைப்பார். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து உத்திர நட்சத்திரம். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாலே சிம்மராசி உத்திரத்துக்கு ஸோ சூரிய மாதசக்காரங்க. ஸோ அப்போ சூரிய மாதசக்காரங்க சின்ன வயசுல வந்து 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் வந்து சூரியன் தசை நடத்துவார். அப்போ சூரிய தசை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சந்திர தசை, செவ்வாய் தசையில் நீங்கள் இருப்பீங்க. சந்திரன் செவ்வாய் அப்படின்னாலே வந்து படிக்கிற பசங்க. ஸோ படிக்கிற பசங்களுக்கு வந்து ஷார்ப்பாக நீங்கள் இருப்பீங்க, நல்லாவே படிப்பீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு நார்மலாக இல்லைன்னா மறைந்து இருந்தார் அப்படின்னா தான் படிப்பில் கொஞ்சம் ஸோ உங்களுக்கு வந்து டவுன்ஃபால். மற்றபடி வந்து இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு படிப்பு இருக்கும். ஸோ 18வது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாலே படிப்பு முடிஞ்சாலே கவர்மெண்ட் ஜாப்பு, ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு முயற்சிகள் பண்ணுறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் படுத்திக்கிறேன். ஸோ 18க்கு மேலே உங்களுக்கு 36க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கனாலே வந்து ஸோ திருமண காரியங்கள் தடங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பில் போகாமல் ஸோ அரேஞ்ச் மேரேஜுக்குள்ளே போகிறது நல்லது. சரிங்களா? அது அரேஞ்ச் மேரேஜ் வீட்டாளங்களை பார்த்து கரெக்டாக திருமணத்துக்குரிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமணம் பண்ணால் கூட 36 வயசு வரைக்கும் கவனம் தேவை. திருமண வாழ்க்கையில் அவசரப்பட்டு ஸோ எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு தவறுதலாக போயிடும். சரிங்களா? அதே மாதிரி அன்வான்டாக நண்பர்கள், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா கெட்ட பேர் ஆகிப்போம். வெளிநாடு முயற்சிகள் பண்ணிங்கன்னா வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுய முயற்சிகள் நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே களம் காணுங்க. அடுத்தவங்களை நம்பி பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து அதுலேயும் லாஸ் ஆகிடுவீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் போகாதீங்க, போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஸோ ராகு வந்து உங்களுக்கும் சேம் அதே தான். ஸோ நான் 36லேருந்து 52 குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கு, இல்லை ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலை மறுபடியும் பிரில் பண்ணுறது, இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ இவரும் குரு தசை 52வது வயசு வரைக்கும் நடக்கும். 36லேருந்து 52 நடக்கிற அந்த சிம்மம் உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் குரு தசை, குரு பயிற்சி சாதகமான பயன்களை ஏற்படுத்துவார். இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் அஸ்திவாரம் போட்டிங்கன்னா உங்களோட குரு தசை முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ 52க்கு அப்புறம் 71 இருக்கிறவங்களுக்கு தான் டேஞ்சர் சோன். ஸோ சனி தசை நடத்துவார். சனி தசை வந்து உங்களுக்கு முரண்பாடுகளா அப்படின்னு கேட்டால் சனியும் சூரியன், ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் அதீத உழைப்பை போடணும். யார் பேச்சு கேட்காம, யார் விஷயத்தில் இது இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. ஸோ நான் அப்படின்ற ஆணவத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா 52 வயசுக்கு மேலே உங்களுக்கு அவமானம், ஸோ தலை குனிர்வு, ஸோ உங்கள் பொருளாதாரத்தை வீழ்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் 71வது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, 52லேருந்து 71 வரைக்கும் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத ஸோ அகலக்கால் வைக்கிறது, அன்வான்டான ஆளுங்கிட்ட போய் ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் இழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்லாம் கவனமாக போயிட்டு வந்துக்கோங்க. இல்லாட்டினா விபத்துக்களை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க. மனதை ஒருநிலைப்படுத்திக்கணும். ஸோ தேவையில்லாத எண்ணம் செயலுக்குள்ளே
இன்வால்வ் ஆகிக்கூடாது. மற்றபடி ஜாதகருக்கு வந்து 71க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புதன் தசை, புதன் உங்களை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பில்லை, உங்களை பேலன்ஸ் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உங்களோட தசாபுத்திகளின் அடிப்படையில் இப்போதைக்கு இந்த அமைப்புகள் போய்கிட்டு இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அதர்வைஸ் வந்து உங்களுக்கு வந்து குரு பயிற்சி, அதுபோல் ராகு பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு இந்த 3 பயிற்சிகளையும் சேர்த்து ஒரு பலன்கள் மாறும். இப்போ குரு மட்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறார் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து குரு பார்வையில் வேறு பலன்கள் இருக்குது. குரு பார்வை பலன்களும் இன்னும் உங்களுக்கு வித்தியாசப்படும், அதுவும் உங்களுக்கு சிறப்பாக வரும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து எல்லா பயிற்சியிலும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவுரை பிறக்கும். மற்றபடி வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னா தட்சிணாமூர்த்திக்கு ஒரு விளக்கு போட்டு, குரு பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு, உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சரிங்களா?